போட்டிருக்கேன். ஒரு அதே மாதிரி அது வடைப்பருப்பு. இந்த வடைப்பருப்பு பீஸ் பருப்புன்னு சொல்லலாம், வடைப்பருப்பு சொல்லலாம். அதுவும் அதே மாதிரி இந்த உழக்காட்டை ஒன்று போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு இந்த உழக்காட்டை அரை இது கடலைப்பருப்பு. பாசிப்பருப்பு அதாட்ட ஒரு கால் உழக்கு. பச்சரிசி ஒரு கால். மிளகா வத்தல் காரத்துக்கு தகுந்தாப்பில். தேவையான உப்பு, பெருங்காயம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா அலம்பி குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு தனித்தனியாக அரைக்கணும். தாராவளிக்கு முதல்ல மிளகா வத்தல் போட்டுக்கணும். அப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், பச்சரிசி. அரைச்சாச்சு. அதை இதில் அரிசி, மிளகா, பெருங்காயம், உப்பு அரைச்சாச்சு. வடைப்பருப்பு பாசிப்பருப்பு அரைக்க வேண்டாம், ஊற வச்சு புழிஞ்செடுத்து அதில் போட்டால் போதும். இதில் தேங்காய் பல்லாக கீத்தி நல்லா சின்னதாக கீத்தி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் தேங்காய் போடலை. இதில் போட்ட சாமான்லாம் முதலே சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி இது மாதிரி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட வேண்டியதான். அருமையான காராவடை ரெடி. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.